எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல 4 AM vlog இருக்கும். 4 AMக்கு ஏஞ்சா எவ்வளோ சீக்கிரம் வேலை முடியும், எவ்வளோ பிரசாந்தமா நம்ம வேலை முடிச்சுக்கலாம் அப்படின்றது இந்த வீடியோல காமிக்க போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பார்த்துடுங்க. இன்னைக்கு காலங்காத்தால 4 மணிக்கெல்லாம் ஏஞ்சிட்டா. இப்போ வேற கார்த்திகை மாசம் வேற நடக்குது இல்லைங்களா? கார்த்திகை மாசத்துல காலங்காத்தால ஏஞ்சி நல்லா ஜில்லுன்னு தண்ணியில குளிச்சு தீபம் வச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? ஆனா இதுல ஒரு சின்ன லாஜிக் இருக்கு அப்படின்றது என்னோட ஒப்பீனியன் கூட உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கலங்கத்தால ஏஞ்சதும் பெட்ஷீட் எல்லாம் உதறிட்டி, அதுக்கப்புறம் வீடு பெருக்கிட்டி, வீடு மாப் பண்ணிட்டு, வாசல் கழுவிட்டி, கோலம் போட்டுட்டு இருக்கிறேன். இப்போ என்னோட ஒப்பீனியன் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நடக்கிறது கார்த்திகை மாசம் எப்போ வரும்? நவம்பர் 15ல இருந்து ஸ்டார்ட் ஆகி டிசம்பர் 15 வரைக்கும் இருக்கும். இந்த நேரத்துல ரொம்ப இருட்டு ஜாஸ்தி இருக்கும், டே ரொம்ப கம்மியா இருக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அந்த இருட்டு டைம்ல இப்போ நினச்சி பார்க்க கூடாது. எதுவுமே நம்மளுக்கு எது சாம்பிரதாயமா கொடுத்திருக்காங்களோ அது எல்லாமே நம்ம முன்னோர்கள்ல இருந்து யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு லாஜிக் புரிஞ்சிடும் ஈஸியா. அதுதான் நானும் சொல்ல வரேன். அந்த காலத்துல லைட்டிங் எதுவுமே இருக்காது. இப்போ எவ்வளோ லைட்டிங்ஸ் இருக்கு நம்மளுக்கு. ஆனா அப்போ ஸ்ட்ரீட் லைட் இருக்கிறது கூட ரொம்ப ரேரா இருக்கும். அந்த நேரத்துல இந்த மாதிரி ரொம்ப சீக்கிரம் இருட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் டைம்ல சரி, மார்னிங் ஏஞ்சதும் சரி, இந்த மாதிரி தீபம் வச்சுட்டு தான் அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவ்வளோ இருட்டுல வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம். நம்மள மாதிரி அவங்க 6 மணிக்கு 7 மணிக்கு ஏஞ்சி வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போறது அப்படி எல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் 3 மணிக்கோ இல்ல 4 மணிக்கோ ஏஞ்சி நல்லா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வேலைக்கு போயிட்டு வர்றது அவங்க பழக்கமா வச்சிருப்பாங்க நம்ம முன்னோர்கள். நான் பார்த்த வரைக்கும் எங்க அப்பா எல்லாம் 4 மணிக்கெல்லாம் வீட்டு விட்டு வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே ஏஞ்சி எல்லா வேலையும் செஞ்சு அதுக்கப்புறம் தானே ஆம்பளைங்களை அனுப்புவாங்க வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அந்த இருட்டுல நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாம கத்தி மேல கால் வச்சுட்டாலும் வேற எது மேல கால் வச்சுட்டாலும் எப்படின்றது அப்போ யோசிச்சிருப்பாங்க. அதுக்காக இந்த மாதிரி வாசல்ல தீபம் வைக்கிறது, வீட்டுல தீபம் வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய தீபம் வச்சோம்னா நல்லா வெளிச்சம் ஜாஸ்தி இருக்கும் அப்படி பழக்கிருப்பாங்க. அது நம்ம எங்க கண்டினியூ பண்ணாம நடுவுல ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி பக்தி மேல போட்டு வச்சுட்டாங்க. எல்லாத்தையுமே இப்படிதான் கவர் பண்ணிடுறாங்க அப்படின்றது என்னோட தாட்டு. எனக்கு இருக்கிற சின்ன மைண்ட்ல நான் இவ்வளோ யோசிக்கிறேன். நம்மளுக்கு எது சொன்னாலும் அதுல ஒரு லாஜிக் இருக்கணும் அப்படின்றத நான் நம்புவேன். அதுக்கண்டி இப்போ பண்றது எல்லாமே ரொம்ப தவறு அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். இது எல்லாமே நம்ம மைண்ட் ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கணும், நெகட்டிவ் வைப்ஸ் எதுவுமே வராம நல்லா பாசிட்டிவ் வைப்ஸோட குடும்பம் நடத்தணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி வாசல் கழுவி கோலம் போடுறதும் சரி, தீபம் வைக்கிறதும் சரி, வாசல்ல தீபம் வைக்கிறதும் சரி, எல்லாமே நம்மளோட நன்மைக்கு தான் அப்படின்னு நானும் நம்புவேன். இது எல்லாமே ரீசன் ப்ராப்பரா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். இது இப்படி பண்ணா கடவுள் டைரக்டா நம்மளுக்கு ஏதோ கொடுத்துடுவாங்க அப்படி எல்லாம் சொன்னா நம்பவே நம்பாதீங்க. இது செஞ்சா நல்லது, அது செஞ்சா நல்லது அப்படின்னு கிடையாது. இது எல்லாமே அந்த காலத்துல இருந்தே வந்துட்டு இருக்கிற சம்பிரதாயம் தான். அந்த காலத்துல இப்படி இருக்கிறதுனால இப்பவும் அது கண்டினியூ ஆகுதே தவிர இப்படி பண்ணாதான் கடவுள் செல்பிஷா நம்மளுக்கு வரம் கொடுப்பாங்க அப்படின்றது ரொம்ப தவறு அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு காலங்காத்தால ஏஞ்சி நல்லா வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி தீபம் வச்சப்போ எனக்கு வந்த பாசிட்டிவ் வைப்ஸ் சொல்லணுமே. அன்னைக்கு ஃபுல்லா எவ்வளோ பிரசாந்தமா வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு நிம்மதியா இருந்துச்சு. நடுவுல தூங்கிட்டியா அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். 4 மணிக்கு ஏஞ்சா மதியம் நல்லா தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். பட் சுத்தமா தூக்கமே வரல. நானே கொஞ்ச நேரம் தூங்கலாம், சீக்கிரமா ஏஞ்சிட்டோம் இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல சொன்னாலும் தூக்கம் வரவே இல்லை. நைட்டு 8:30க்கு மேலதான் எனக்கு கண்ணு சொருக்கிக்கிட்டே போச்சு. அது வரைக்கும் நான் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்தா. நம்ம 6 மணிக்கு ஏஞ்சிக்கிறத விட இந்த மாதிரி 4 மணிக்கோ இன்னும் கொஞ்சம் லேட்டா 5 மணிக்கோ இப்படி ஏஞ்சோன்னா நம்ம மைண்டு கூட ரொம்ப பீஸ்ஃபுல்லா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நம்மளோட தாட்ஸ் கூட நல்லா புதுசா இருக்கும். காலங்காத்தால ஏஞ்சோன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நிஜமாவே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க சீக்கிரமா ஏஞ்சிக்கிறதுக்கு. 10 மணிக்கு 11 மணிக்கு ஏஞ்சிக்கிறது
காலங்காத்தால சாப்பிட்ற டிஃபன் வந்து மதியம் 2 மணிக்கு சாப்பிட்றது, மதியம் சாப்பிட வேண்டிய லஞ்ச் வந்து ஈவினிங் சாப்பிட்றது, நைட்டுக்கு சாப்பிட வேண்டியது எப்பயோ நடுராத்திரில சாப்பிட்றது. இந்த மாரி இல்லாம, இந்த மாரி கொஞ்சம் சீக்கிரமா எந்திச்சு கரெக்ட் டைம்க்கு சாப்பிட்டு, கரெக்ட் டைம்க்கு தூங்கி, கரெக்ட் டைம்க்கு நம்ம வேலை முடிச்சுக்கணும்னா, நம்ம ஹெல்த் நம்ம கையில தான் இருக்கும். அதுதான் நான் இந்த வீடியோல சொல்ல வரேன். வீடெல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு, சாமி கும்பிட்டு, நானும் வாசல்ல தீபம் வச்சுட்டேன். இன்னைக்கு பாருங்க வீடு எந்த அளவுக்கு மங்களகரமா பார்க்கறதுக்கே அழகா இருக்கு. பசங்க இன்னும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. நான் 4 மணிக்கு ஏஞ்சதுனால அவங்களும் ஏஞ்சிக்கணும் அப்படின்னு இல்ல. அவங்க நிதானமா ஏஞ்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளவே டிஃபன் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் ஓப்பன் பண்ணி என்னென்ன காய்கறி இருக்கு அப்படின்ட்டு செக் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து சட்னி ஊத்தப்பம் தான் செய்ய போறேன். அதோட ப்ராசஸ் வந்து பார்த்துட்டே இருங்க. இன்னைக்கு கேப்சிகம் சட்னி தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கினேன். அதுக்கப்புறம் நைட்டு நான் க்ளீன் பண்ணிட்டு தான் தூங்கினேன். இந்த கேஸ் ஸ்டவ் கவுண்டர் டாப் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் தூங்கினேன். ஆனாலும் நைட்டில் என்னென்ன ஜீவி வந்து நல்லா மேய்ச்சிட்டு போயிருக்கு அப்படின்னு தெரியாது இல்லைங்களா. ஸோ அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணுறப்போ எப்போவுமே ஒரு முறை க்ளீன் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும். இல்லைன்னா அது விட்டு போயிருக்கிற பாக்டீரியாஸ் எல்லாம் நம்மளும் கூட சேர்ந்து சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்காக நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் டிஃபன் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு சைடு வந்து சுடு தண்ணி வச்சுட்டேன் லெமன் ஜூஸ்க்காக. நாங்கள் காலங்காத்தால லெமன் ஜூஸ் குடிப்போம். கொஞ்சோண்டு சுடு தண்ணியில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டு லெமன் பிழிஞ்சிக்கிட்டு ஜூஸ் வந்து காலங்காத்தால ஏஞ்சதும் குடிச்சிட்டோன்னா நல்லா வயிற்றுக்குள்ளே இருக்கிற கொழுப்பெல்லாம் க்ளீன் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக எங்களோட ரொட்டீனில் அது கம்பல்சரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போது கேப்சிகம் சட்னிக்காக வந்து எல்லாமே ரெடி பண்ணி ஃப்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனியன், டொமேட்டோ, காஞ்ச மிளகா, பூண்டு, அதுக்கப்புறம் கேப்சிகம் இதெல்லாமே நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக புளி சேர்த்துக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கணும்னா கேப்சிகம் சட்னி வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் ஊத்தப்பம் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஊத்தப்பத்துக்கு இந்த மாதிரி ஆனியன், கேரட்டு இந்த மாதிரி துருவிக்கணும் சின்ன சின்னதாக. கொத்தமல்லி, பச்சை மிளகா இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கினேன். அதுக்கப்புறம் சட்னி அரைச்சிட்டு அதுக்கும் தாளித்து விட்டுட்டேன். சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஊத்தப்பம் போட்டுட்டு இருக்கிறேன். இது நீங்கள் ஊத்தப்பம் சொல்வீங்களா இல்லை அடை தோசை சொல்வீங்களான்னு தெரியாது. நாங்கள் ஊத்தப்பம் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே சொல்லிட்டேன், தப்பாக நினச்சிக்காதுங்க. அதுக்கப்புறம் நான் எல்லா வீடியோஸ்லும் கேட்டுட்டு தான் இருக்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யாருமே கமெண்ட் பண்ணுறது கிடையாது. பிடிக்கலையானாலும் பரவாயில்ல, கொஞ்சம் சொல்லுங்கள், சேஞ்ச் பண்ணிக்கிறது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சொல்லுங்கள். எனக்கு புரிஞ்சு நான் சந்தோஷப்படுவேன் இல்லைங்களா. அதுக்காக வச்சு சும்மா அப்படி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. என்னோடய வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு பிடிச்சிருக்கு பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா குக்கிங் டிப்ஸ் இருக்கும். சீக்கிரமாக சமையல் செஞ்சுக்கிறது எப்படி அப்படின்றதும் இருக்கும். அதே விதமாக லஞ்ச் பாக்ஸ்க்கு ப்ரீமிக்ஸ் எல்லாம் முன்னாடி ரெடி பண்ணி வச்சுக்கினா லஞ்ச் பாக்ஸ் எவ்வளோ ஈஸியாக ரெடி பண்ணலாம் அப்படின்றது நம்ம சேனலில் இருக்கும். ஸோ அதுக்காக வச்சு நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே விதமாக வீடியோஸ் யாருக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் யாருக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லைங்களா. அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா என்னோடய சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம சேனலுக்கு கொஞ்சம் க்ரோத் ஆகணும்னா உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதுக்காக வச்சு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் காலங்காத்தில் டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மேட்டெல்லாம் ஊற வச்சுருந்தேன். தண்ணி பிடிச்சிக்கிட்டே மேட்டெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு 6:30 to 7 ஆயிடுச்சு. எவ்வளோ சீக்கிரம் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு பாருங்கள்.
அதுக்கப்புறம் மதியத்துக்கு வந்து லஞ்ச் செய்யணும் இல்லைங்களா? என்னோட லஞ்ச் கூட சீக்கிரமா முடிஞ்சிடும். ஏன்னா எங்க வீட்டுக்காருக்கு 11:00 எல்லாம் லஞ்ச் டைம். ஸோ அதுக்குள்ளவே நான் லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்காகவே சீக்கிரமா அந்த வேலையும் முடிச்சுக்கினேன். சப்பாத்தி மாவு வந்து பெசஞ்சு வச்சிருந்தேன். அது சப்பாத்தி ரோல் பண்ணி நல்லா சுட்டி எடுத்துக்கினேன். அதுக்கப்புறம் நைட்டு தூங்குறப்பே இந்த மாரி பச்சை பயிறு, மூக்கடலை, சோயாபீனு இதெல்லாம் ஊற வச்சிருந்தேன். அது கூட வெஜிடபிள் சேர்த்து இந்த மாரி குழம்பு வச்சுட்டேன். சப்பாத்திக்கு இது நல்லாருக்கும். சாப்பாடுக்கும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாரி சிம்பிளா லஞ்சும் முடிச்சுட்டேன். 4 மணிக்கு ஏஞ்சதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். 4 மணிக்கு ஏஞ்சதுனால எல்லா வேலையுமே நிதானமா, நிம்மதியா, மைண்ட் பீஸ்ஃபுல்லா வச்சு செஞ்சுக்க முடியும். ஸோ ஒரு முறை 4 மணிக்கு ஏஞ்சி பாருங்க. நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். இருக்கட்டுங்களா? பாய்.